ஹலோ. என்ன உடனே ஃபோன் எடுத்துட்டா? ரெடியாகவே இருந்திருப்ப போல். நான் எப்படா கூப்பிடுவேன்னு. இல்லை அப்படி தான் தெரியுது. 2 ரிங் கூட முழுசாக போல். டெர்ங்கிறதுக்குள்ளே எடுத்துட்ட. அதுதான் உண்மை. நீ போய் பாரு. நீ தான் கால் ரெக்கார்டிங்லாம் வச்சுருக்கல. ஓ, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? மறுபடியும் எனக்கு கார்னர் பண்ணுறது தான் உனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்னா மூடு. சரியா? சரி, எப்படி இருக்க? இவ்வளோ நாள் எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருக்கியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஆமாம், என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நீ இப்போது? ஒன்றும் பண்ணலையா? சரி, சந்தோஷம். ஓகே, பாய். சும்மா கூப்பிட்டேன். ஏன் கூப்பிடக்கூடாதா? நீ ஏன் கூப்பிடல? நான் மட்டும் ஏன் கூப்பிட்டுருக்கேன் லூஸ் மாதிரி? சொல்லு, நீ ஏன் கூப்பிடல? எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்? நான் கூப்பிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். எதுக்கு? சாரி கேட்கணுமா? நான் என்ன பண்ணேன்? இல்லை, எனக்கு புரியல. என்ன நடந்துச்சுன்னு அப்போ சாரி கேட்கணும் உனக்கு? ஆமாம், சண்டைலாம் வரும் போகும். சண்டை கொஞ்ச நாள் இருந்துச்சு, கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, அவ்வளோதான், போயிடுச்சு. இப்போ நார்மல் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான். நீ என்ன நினச்சிட்ருக்கிற? ஹலோ, நான் உனக்கு ஃப்ரெண்டு தான், புரியுதா? நீ எனக்கு ஃப்ரெண்டு தான். அதுக்கு மேலே என்ன? வாட்? இந்த தேதி, இந்த டைம், இத்தனை மணி? எனக்கு புரியல. நீ ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்கிற? இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பழைய கதையை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இப்படி ஆச்சு, அந்த பிரச்சனையை நீ சால்வ் பண்ணாமல் நான் அடுத்து பேசவே மாட்டேன் உன்ட்ட அப்படி சொல்லிட்டு அதையே பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தானே நீ பண்ணிகிட்டு இருக்கிற? நான் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீ எதுவும் எதிர்பார்க்காதன்ட்ட. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை போட்டுக்குவோம், அதுக்கப்புறம் அது மறந்து போயிடும். நல்லது இருந்தால் ஞாபகம் வச்சுக்குவோம். நேற்று சண்டை நேற்றோட போச்சு. இன்றைக்கி ஜாலியாக கூலாக லைஃப் என்ஜாய் பண்ணும். என்ன பேசிகிட்டு இருக்கு நீ? நான் கூப்பிடலான்னு கூப்பிட வேண்டியதானே? ஓ, அதான் நீ கூப்பிட மாட்டேல. ஏன்னா நீ தான் சொன்னல, இப்போ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் சாரி சொல்லணுன்னு. பாய் ஃப்ரெண்ட் ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நீ. சரி, எனக்கு சொல்ல. அப்போ நான் வந்து உனக்கு பாய் ஃப்ரெண்டா? இதேப்பாலேருந்து பதில் சொல்லு. நீ பதில் சொல்லனா ஆமான்னு அர்த்தம். எனக்கே தெரியாமல் நான் எப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்டானே? ப்ரோ, நம்ம ஃப்ரெண்டு ப்ரோ. ஊர் உலகத்தில் அப்படி தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். கமான். எங்கே உனக்கு இப்படிலாம் ஃபீல் ஆச்சு? ஸ்டார்ட் பண்ணு. எங்கே எப்படி ஆர்ஆர்லாம் ஓடிச்சு மனசில் என்னைய பார்த்து? சொல்லு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா எனக்கு ஒன்றும் இப்படிலாம் தோணலை. ஓ, எனக்கு தோணலைன்னா அவ்வளோதான், க்ளோஸ் அந்த சாப்டரு. பாய் சொல்ல போறியாப்பா? ஹலோ, ஃப்ரெண்டுனா பேசணுங்க. என்னங்க நீங்கள் எதுக்குங்க ஃபோன் வைக்கிறீங்க? எங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. என்னங்க மரியாதையாக பேசுகிறேன்ல, வாங்க. சரி, அப்படி பேசல. என்ன கதை? எப்படி இருக்க? என்ன நடந்துச்சு இத்தனை நாளில்? எல்லாம் ஓகேவா? அதை சொல்லு முதல்ல. நீ ஓகேவா? ரொம்ப மிஸ் பண்ணியோ இந்த ஃப்ரெண்டை? வரணும்ல, அதுக்கு தான் பேசாமல் இருந்தேன். தெரியும் நீ நிறையா மிஸ் பண்ணிடுவேனுங்கிறத தான் நான் கூப்பிட்டேன். பாரு, எப்படி ஸ்வீட்டு சாஃப்ட்டு கார்னர்டு ஃப்ரெண்டாக நான் இருக்கிறேன். இதை போய் நீ போய் அப்படியே திருப்பி போட்டு பிஎஃப் மாதிரி ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு புரியல. சண்டை வளர்க்குறதுக்காக பழைய பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தியோ ரெடியாகவே, எல்லோ பேஜ் பேப்பரில் எடுத்து வச்சு. சிரிக்கிற? என்ன சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிறப்ப? வேகமாக நான் பேசுகிறேன்னு சிரிப்பு வருதா உனக்கு? ஆனால் காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இங்கே. சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, நாளைக்கு வெளியே போகலாமா? போர் அடிக்குது. 10 நாள் வேறு லீவு. ஆல்ரெடி 5 நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சண்டை போட்டுட்டு ஓரமாக ஊருன்னு உட்காந்துருந்தோம். இன்னொரு 5 நாள் வேஸ்ட் பண்ண வேணாமே? போகலாம், எங்கேயாவது போகலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரை கூட்டிகிட்டு வா. அப்போ தான் நானும் சைட்டடி. ஹலோ, நான் என்ன சொல்லிட்டேன்? எதுக்கு ஃபோனை கட் பண்ணா? டிங் 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 டிங். ஹலோ, இப்போ எதுக்கு ஃபோன் கட் பண்ண? பைத்தியமா நீ? எனக்கு புரியல. எப்போ யாராவது கூட வருவாங்களா ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு? அப்படி தான் கேட்டேன். சரி, உனக்கு யாரும் வரக்கூடாதா? சண்டை போட்டு 4-5 நாள் கழித்து மீட் பண்ணுங்களா? நான் மட்டும்தான் வரணுமா? நீ மட்டும்தான் பார்க்கணுமா என்னைய? இப்படி முடிவே பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்லேருந்து லவ்வராக ப்ரொமோட் பண்ணிட்டேன் என்னைய.
அதெல்லாம் இல்லையா? அப்புறம் அப்போ நீ நடந்துக்கலாம் என்ன பண்ணிட்டு நீ நடந்துக்கலாம் நீனே ஒரு தேர்ட் பர்சனாக உட்காந்து பாரு உன் பிஹேவியர் பேட்டர்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு. அப்புறம் எதுக்கு கோவம் உனக்கு இப்போ உன் ஃப்ரெண்டு வர சொன்னப்போ கோவம் இல்லையா? டவர் கட் ஆயிடுச்சா? சிக்னல் கிடைக்கலையா? ஐயோ 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 கிளாசிக்கு ஏ சி வாய மூடு. அப்போ உனக்கு பிடிக்கும் எவ்வளோ நாளா? ரொம்ப நாளாவா? ரொம்ப வருஷமாவா? எதுக்கு என்னைக்காச்சும் எனக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கியா நீ? அப்புறம் சொன்னால் தானே தெரியும். என்ன மாதிரி ஒரு மங்கூஸ் மண்டைக்கு என்ன புரியும்? எழுதி போட்டு கொடுத்தாலே என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு கேட்குற ஆள் நான். நான் உன்னைய இது அப்படி சொல்லி சொன்னால் தான் எனக்கு புரியும். என்ன I don't understand bro. This is very wrong bro. You should not think in your delulu mind that I will understand all your script. புரியுதா ப்ரோ? அடடா கோவம் வருதா மறுபடியும்? ப்ரோ சொல்லக்கூடாதா? அப்படி தானே கூப்பிட்டு பேசியிருக்கோம். திடீர்னு என்ன ப்ரோ சொல்லாதண்ணா? அப்போ எப்படி கூப்பிடணும் இனிமேல்? நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கிறேன். விளையாட்டாக பேசிகிட்டு இருக்காத. ப்ராங்க் பண்ணுறியா இன்றைக்கி நீங்கள் 5 நாள் கழித்து பேசுகிறனால? எனக்கு ஐடியா இருக்கா இல்லையாங்கிறதான் இங்கே பிரச்சனை இல்லை. முதல்ல நீ தெளிவாக பேசு. உனக்கு இருக்கா? ஒரு நாள் என்னை அப்படி தான் பார்த்துட்ருக்கியா? சொல்லு. சொல்லுடி. அதென்ன இழுக்கிற பிடிக்கும் அப்படின்னு. அப்புறம் என்னன்னு சொல்லு. பஜனையாக பாட சொல்கிறாங்க நீ. இல்லை எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை. கை பட்டுச்சான், கால் பட்டுச்சான், தலை திரும்பிச்சான், மண்டையில் பல்ப் எரிஞ்சிச்சான், லவ் வந்துருச்சான். யார் ப்ரோ நீ? இதுக்கு தான் சொன்னேன் தேட்டருக்கு போகாத அடிக்கடி படம்லாம் பார்க்குறதுக்குன்னு. இதில் வேறு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் சேர்த்து வச்சு வாங்கி தினம் பார்த்துருக்க போல படம்லாம். ஃபுல்லாக காதல் காவியமாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு அதெல்லாம் தப்பாக சிங்க் ஆகி என் கூட நீ வந்து கதையை உருவாக்கிட்ட. நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட போயிட்டு சபார்டினேட்டாக ஜாயின் பண்ணிடு. என்ன வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். இத்தனை படம் பார்த்துருக்குற வாழ்க்கையில் அதுக்காச்சும் உருப்படியாக இருக்கும், உபயோகமாக இருக்கும்ல. அப்போ உனக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையா? பளிச்சுன்னு ஒயிட்டுனா ஒயிட்டு, பிளாக்னா பிளாக்கு, அவ்வளோதான் சொல்லு. இந்த கிரே கலர்லாம் சொல்லாதுன்ட்டு இருக்குது. இவ்வளோ நாளாக ஃப்ரெண்டாக இருந்துச்சா? அப்புறம் இருக்குது ஆனால் இல்லைன்னு இருக்கா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இருக்க போகுதுன்னு உறுதியாக போகுது. அதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அடுத்து. ஷோயோயோயோயோ எனக்கு புரியல. எத்தனை நாள் அவனுக்கு இந்த ஃபீலிங்லாம் ஓடிட்டுருக்கு மனசில்? என்னைக்கா சொல்லியிருக்கலாம்ல. அதான் மறக்க சொல்கிறேன். எனக்கெல்லாம் சொன்னால் தான் தெரியும். சொன்னாலும் சில நேரம் புரியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் வித் எக்ஸாம்பிள். அப்போ தான் நான் அக்செப்டே பண்ணிக்குவேன். இப்படி தான் போல் அப்படின்னு. யாரை கேட்டு நீ லவ் பண்ணுற? சும்மா இவன் தானே, இவன் என்ன நோவா சொல்லிடுவான், எனக்கு நோ சொல்லிடுவானா இவனுக்கு? இவனுக்கெலாம் நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கெலாம் நோ சொல்லிடுவானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சைலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த விஷயத்த. ஒருவேளை இப்போ நான் நோ சொல்லிட்டேன்னா என்ன ப்ரோ பண்ணுவேன்? அப்படி தான் சொல்லுவேன். நான் தான் இன்னும் எஸ்ஐ சொல்லலை. அப்போ நான் இடையில ப்ரோ யூஸ் பண்ணுவேன். கேளு, பதில் சொல்லிப்பேன். நான் நோ சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? திருப்பி ட்ரை பண்ணுவியா? அப்போயும் நான் நோ சொல்லிடுறேன். திருப்பி ட்ரை பண்ணுவியா? நான் ஃபோனே கட் பண்ணிடுறேன். மெசேஜ் பண்ணுவியா? மெசேஜே ரிப்ளை பண்ண மாட்டேன். அடப்பாவி. எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணிட்டேன்னா திருப்பி ட்ரை பண்ணுவியா? அதான் எப்படி? வீட்டுக்கே வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து நேரில் நான் இருக்கிறது என் ரூமை பார்த்து உள்ளே வந்து உட்காந்து என் முன்னாடி நீ பேசிடுவேன். அப்படியே இந்த பாடுறா எனக்கு வந்து உன் மேலே ஒரு லவ் ஆகிடுச்சு, இவ்வளோ நாள் ஃப்ரெண்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கே தெரியாமல் உன் மேலே ஒரு லவ் வந்துடுச்சு, அதனால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க சரியா? எனக்கு வேறு யாரையுமே இப்படி பார்க்கவே தோண மாட்டேங்குது. உன்னை முதல்லேருந்து எல்லா விஷயத்தையும் பிடிச்சிருக்கு, ஆனால் என்னைக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். அந்த 5 நாள் சண்டை போட்டப்போ தான் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ தான் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி உடந்துட்டேன். நான் இவ்வளோ ஹர்ட் ஆகிட்டேன். இதுக்காண்டியாச்சும் இந்த எருமை மாடு வந்து எனக்கு சாரி சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டேன். ஆனால் நீ அதையும் சொல்லலை. இப்போ நான் வந்து சொல்கிறேன், ஐ மீன் லவ் வித் யூ, என்னை வந்துட்டு நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல போறியா?
நான் எஸ் சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அதானே? அப்போ கூட தான் நான் எஸ் சொல்லிட்டேன்னா இது பிகம் லவ்வர்ஸு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவோம், புள்ள குட்டிலாம் பெற்றுக்குவோம், அப்புறம் அதுங்கெல்லாம் படிக்க வைப்போம். அடுத்த ஒரு 40-50 வருஷம் உன் கூட தானே எனக்கு இனிமேல் லைஃபு. அப்படின்னா தான் அதுக்கு பேர் தான் இந்த லவ் அக்செப்ட் பண்ணுறது. புரிஞ்சுதா? பாஷையில் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். கழட்டி விட்டு போகிறதுலாம் இங்கே கதையே கிடையாது. இத்தனை வருஷம் பழகி உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சண்டை போட்டுலாம் போனால் போதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மனுஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம்ல, இவ்வளோதான். இதுதான். அது என்ன லவ் பண்ணால் மட்டும் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு ஓடிடணும், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டும் அந்த பிரச்சனைலாம் மறந்துட்டு பேச தெரியுதுல்ல. நான் பேசுகிறேன்ல, இப்படி தான் நானும் இருப்பேன். நீ திருப்பி என்னை அக்செப்ட் பண்ணிவிட்டு பாய் ஃப்ரெண்டை எடுத்து ஹஸ்பண்டாக மாற்றினாலும் நீ எப்படி இருப்பியா? நம்பலாமா? யார் மேலே சத்தியம்? அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம். நீ நம்புகிற மாதிரி ஏதாவது எனக்கு சொல்லு. ஓஹோ, எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா முன்னாடி இதை சொல்ல போகிறேன். அவ்வளோ தெரியுமா அவனுக்கு? அடப்பாவிங்களா, எங்கள் அம்மாவே உன்ட்ட கேட்டிருக்காங்களா நீ அவனை லவ் பண்ணுறியான்னு? அப்போல்லாம் என்ன பதில் சொல்ல நீ? இல்லைன்னு தானே சொன்னேன். அப்புறம் என்ன? இப்போ வந்து ஆமான்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கிற தெரியும். அப்போ ஒன்று பண்ணு, எங்கள் அம்மா வீட்டுக்கு வா. எங்கள் வீட்டுக்கு வா. நீ அம்மா இருப்பாங்க, நானும் இருப்பேன் என் ரூமில் தான். ஹாலில் வந்து எங்கள் அம்மாட்ட இந்த பாருங்கம்மா, எனக்கு உங்கள் பையன் மேலே ஒரு இதுவாகிடுச்சு, இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன், உடனே பண்ணிக்க முடியாது, ஆனால் இவனை நான் லாக் பண்ணி வச்சுக்கிறேன், யாருக்கிட்டையும் எனக்கு குத்துறாதீங்க, எனக்கு இவன் தான் வேணும், இதே பீஸ் தான் வேணும், உறுதிப்படுத்தி வச்சுக்கோங்க, நான் தான் உங்களுக்கு மருமக, வேறு எவ்வளாச்சும் வந்தானா மண்டே பிறந்துடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் கிளம்புறேன், இது உங்கள்கிட்ட நான் வந்து உறுதிமொழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காப்பி தண்ணி வந்து குடிச்சிட்டு போ. கமான், டூ திஸ். அப்போ தான் நான் நம்புவேன். அப்போ தான் நான் உன்ட்ட அப்படி பழகுவேன். இல்லாட்டி ப்ரோ ஓகே ப்ரோ பாய் ப்ரோ குட் நைட் அப்படி சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு போயிடுவேன். வழக்கம் போல் ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். சரி நீ பண்ணு, 2 மணிக்கு பார்க்கலாம். ஃபோன் வச்சுருட்டா மாமே, பை. அப்படி தான் நீ சொல்கிற வரைக்கும் மாமே ப்ரோ தான் வரும், அதெல்லாம் வருது வராது. போ 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 ஷோ தூங்கு. குட் நைட் டி. வைக்கிறேன், பாய். இது இப்போ என்ன சொன்ன? இல்லை 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 ஃபோன் எடுக்கிறப்போ நான் சண்டை போட்டு சாரி சொல்லணும்னு எதிர்பார்த்தேன்னு சொன்னேன். இப்போ என்ன ஃபோன் எடுக்கிறப்போ இப்போ இவ்வளோ பேசினதுக்கப்புறம் என்ன வேர்டு அது? எம்மில் ஸ்டார்ட் ஆகி யூவில் முடியுது, எனக்கு புரியலையே. ஓஹோ, சரி சரி சரி, நீ நான் சொன்னதை செய்ய, அதுக்கப்புறம் நீ எம்மில் ஸ்டார்ட் ஆகி யூவில் முடிகிற விஷயம்லாம் பண்ண மாட்டேன், கூடவே இருப்பேன். சரியா? போ போயிட்டே. குட் நைட்.